வணக்கம். அன்பு உறவுகளுக்கு ஆஹ், தொடர்ந்து சில காரணங்களால காணொலி போடவில்லை. இனிமே தொடர்ந்து காணொலி போடுவோம். உங்கள் ஆதரவை தெரிவிங்கள். இப்ப விஷயத்துக்கு வருவோம். புது ஆட்சி வந்திருக்கு. சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் ஆயிருக்காங்க. இப்ப இந்த சூழல்ல வந்து நம்ம வந்து இந்த ஆட்சியை பற்றிய ஒரு மதிப்பீடு வந்து முதல் ஆட்சிக்கு வந்த முதல் 10 நாளில் 48 கொலை, கொள்ளை, பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. எதை குறிக்குதுன்னா, சட்டம் ஒழுங்கு சண்டி சிரிக்கிறது. ஜோசப் விஜய் தேர்தலுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இப்போ இதுல வந்து இதை நீங்க எலபரேட்டா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். அதாவது எந்த காரணத்துக்காக இந்த தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியை பிடிச்சதோ அந்த காரணத்துக்காக அவங்க வந்து இப்போ ஆன்சரபிளா இருக்காங்க. அவங்க வந்து முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாலின் அங்கிள் இதுதான் அங்கிள் உங்கள் ஆட்சி அதே இதுன்னு சொல்லி இவங்க பொதுவில் வச்சு கேள்வி கேட்டாங்க இல்லையா. இப்ப இவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே இவங்களுக்கு எதிராக திருப்பப்படுது அப்படிங்கறதான் வந்து தேர்தல் வரலாறுல அது ஒரு நகைமுறைனா நம்ம பாக்குறோம். ஏன்னா இவங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டு வந்து இவங்க திமுக மேல வச்சாங்களோ அது எல்லாமே இப்ப 10 நாள்ல இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆயிடுச்சு அப்படிங்கறதா இப்ப வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கும். இப்ப முதல்ல வந்து ஆட்சி அமைக்கிறதுலே பல கோளாறு. ஒரு 4 கடை கவர்னர் அடைஞ்சாரு. போயிட்டு கவர்னரை பார்த்து கூட அப்ப அவரால் திருப்தி பட்ட முடியாங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து நினைச்ச அளவு வந்து அந்த ஆஃப் மார்க்குக்கு மேல கிடைக்கல. 118 வந்திருக்கணும், 108 தான் வந்துச்சு. அதுல ஒண்ணு ரிசைன் பண்ணிட்டாருங்கிறத பாக்குறோம். ஆக இந்த இந்த மேண்டேட்டுங்கிறது வந்து நிறைய பேர் சொல்ற மாதிரி விஜய்க்கான மேண்டேட் கிடையாது. அதே மாதிரி திமுகவான மேண்டேட்டும் கிடையாது. அதிமுகவுக்கான மேண்டேட்டும் இது கிடையாது. இது வந்து ஒரு மிக்சட் மேண்டேட் அல்லது வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் மேண்டேட்னு சொல்லுவோம். ஏன்னா மக்கள் வந்து யாருக்குமே ஒரு தெளிவான ஒரு மெஜாரிட்டியை கொடுக்காத பட்சத்துல இதை எப்படி வந்து விஜய்க்கான ஒரு மேண்டேட்னு சொல்ல முடியும்? வேணா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து விஜயோட கட்சி அப்படின்னு சொல்லாமே ஒழிய, அது ஃபார் அசம்ஷன் சேக் இதை நம்ம இப்படி சொல்லாமே ஒழிய, இந்த மேண்டேட்ங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் மேண்டேட் தான். சரி, ஓகே, வந்தாங்க, இருந்தது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இவங்க தாவேக்கா தான் வச்சுங்க. ஸோ ஆட்சி அமைச்சிட்டாங்க. திமுகவும் வந்து அந்த கூட்டணி கட்சிகளும் வந்து அவங்களுக்கு வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லி காங்கிரஸை தவிர இவங்க எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட், விதிக, ஐஎம்எல் எல்லாமே வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னு கொடுத்துட்டாங்க. சரி, நீங்க ஆட்சி அமைச்சிட்டீங்க. ஆட்சி அமைச்ச பிறகு ஸ்டாலின் சொன்னாரு, 6 மாசத்துக்கு நாங்க இந்த ஆட்சியை வந்து விமர்சிக்க மாட்டோம் அரசியல் ரீதியா. அது வந்து அரசியல் ரீதியா தான், பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தான் வந்து 6 மாசம் சொன்னாரு வழியா. அதுக்காக நீங்க சட்டம் ஒழுங்கா பண்ணலன்னா டே நம்பர் 1ல தான் நம்ம விமர்சிப்போம். நீங்க வந்து அரசியல்காரங்களுக்காக அல்லது ஒரு புது அவர் ஆட்சி அமைச்சிருக்காரு, அவர் வந்து அந்த சீட்ல செட்டில் ஆகி அவர் ஒரு நிர்வாகத்தை வந்து அந்த நிர்வாக மிஷினரியை வந்து புஷ் பண்றதுக்கு ஒரு 6 மாசம் தேவைப்படுங்கிற அந்த ஒரு மெத்தட்ல அண்ணாவினுடைய அந்த குறிக்கோளின்படி 6 மாசம் அது பொலிட்டிக்கல் ரீசனுக்காக நம்ம விட்டு வைக்கிறோம். ஆனா அதுக்காக வேண்டி சட்டம் ஒழுங்கு, கிரைம், டெய்லி நடைபெறுகிற இந்த விஷயங்களை வந்து நம்ம விமர்சனம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. பண்ணாம இருந்தோம்னா இது வந்து இந்த ஆட்சியை வந்து நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து டே நம்பர் 1ல இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளையும் சரி, கிரிமினல் குற்றங்களையும் சரி, இந்த ஆட்சி செய்கிற தவறுகளை நாம் தொடர்ந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் கருத்து. ஏன்னா இதுல சட்டம் ஒழுங்குலையும் சரி, இல்லை கிரைம்லையும் சரி நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா. அது எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? ஆட்சி புதுசா இருந்தா கூட நிர்வாகம் வந்து நீங்க தானே பல குற்றச்சாட்டுகளுக்கு இடையே வச்சு நீங்க இளைஞர்களையும் வந்து ஜென்சி கட்சின்னு தூண்டி விட்டு தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீங்க ஆட்சி அமைச்சதுல இருந்து ஆட்சி ஒழுங்கா நிர்வாகம் பண்ணணுமா வேணாமா? ஸோ ஒண்ணு வந்து முதல்ல வந்து ப்ராமிசஸ் கொடுத்த ப்ராமிசஸ்ல ஒண்ணு கூட வந்து நிறைவேறல. ஈவன் கரண்ட் கூட வந்து மாசம் மாசம் நாங்க எடுப்போம், அதுல 200 யூனிட்டுக்கு நாங்க ஃப்ரீயா கொடுப்போம்னு சொல்லுவீங்க. இப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை பழைய மெத்தட் 500க்கு உள்ளார இருந்தா தான் 200 ஃப்ரீ, அதுக்கு மேல பணம் கிடையாதுங்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒண்ணுமே அதே மாதிரி சிங்கப்பெண்கிறது வந்து ஏற்கனவே இருந்த அந்த பிங்க் செக்யூரிட்டி சர்வீஸ் தான் வந்து ஏற்கனவே அம்மா ஆட்சியிலேயே ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஆட்சியில கொஞ்சம் மாற்றம் பண்ணாங்க. அப்ப அதே வந்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்கிறத பார்க்கலாம். ஆக எந்த வகையிலும் இந்த ஆட்சி வந்து தனித்துவமான ஆட்சி கிடையவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல சொல்றோம். இப்ப இது விடுங்க. சரி, நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க, நிர்வாகம் வந்து உங்களுக்கு ஏற்ற அதிகாரிகள் எல்லாம் நீங்க அப்பாயின்ட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாமே சரி. ஆனா சட்டம் ஒழுங்குல வந்து ஏன் கோட்டை விடுறீங்க? இப்ப இந்த தொடர்ந்து பாருங்க, ஆட்சி அமைச்ச நாள்ல இருந்து 10 நாளுக்கு தான் ஒரு கணக்கு நம்ம எடுத்துருவோம். அந்த 10 நாள்ல வந்து 48 குற்றவியல் சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த 48 சம்பவங்களும் உங்களுக்கு ஏற்கனவே நீங்க நியூஸ் படிக்கிறதால தெரியும். நான் திரும்ப அதை வந்து சொல்லிக்கொள்ள விரும்பல. 10 நாள்ல ஆட்சி அமைச்ச 10 நாள்ல 48 கிரிமினல் குற்றங்கள். அதுல என்னென்னா கொலை இருக்குது, அதுல வந்து கொள்ளையும் இருக்கு, அதே மாதிரி பாலியல் வல்லுறவும் இருக்கு, ஆள்கடத்தலும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அந்த குற்றவியல் சம்பவங்கள் இருக்குல்ல, கிரிமினல் கேசஸ், இதுவே வந்து 10 நாள்ல வந்து 48 சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்ப விஜய் பாணியில சொல்ல போனா, விஜய் வந்து ஸ்டாலின் சொன்னார்ல, ஸ்டாலின் சார்
உங்களுக்கு எதுவுமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான், சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு இவர் சொன்னது வந்து அப்படியே இவர் ஆட்சியில பழிச்சிருச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். பழிச்சிருச்சுன்னா என்ன, இவருக்கு வந்து சரியான அளவுக்கு வந்து போலீஸ் நிர்வாகத்தை டைட்டன் பண்ண தெரியல. உளவுத்துறையில இருந்து வர ரிப்போர்ட் நாள்லயே வந்து நடந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதை பத்தி எல்லாம் வந்து வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸை வச்சு டைட்டன் பண்ண வேண்டியதானே. அந்தந்த எந்த மாவட்டத்தில் நடந்திருக்கு அந்த எஸ்பி கால் பண்ணி, உங்களுக்கு தான் எல்லா பவரும் இருக்குல்ல, நீங்க என்ன சொன்னீங்க, நான் தான் வந்து பவர் சென்டர், வேற பவர் சென்டரே இல்லைன்னு. ஆனா பார்த்தா இப்ப அங்கங்க வந்து மாவட்ட தாவேகா மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பவர் சென்டரா மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ங்கிற பேர்ல நாட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் நம்ம. இப்ப இவங்களே வந்து சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல், சட்டம் ஒழுங்கு விஜய்க்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இந்த தாவேகாவினுடைய தொண்டர்களே வந்து அவங்களே தான் காரணமாகறாங்க. பொதுமக்கள் கூட சட்டம் ஒழுங்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணல. இவங்க இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் விசிட்டுங்கிற பேர்ல, ரேஷன் கடை விசிட்டுங்கிற பேர்ல, எங்கெங்கெல்லாம் வந்து மக்கள் சர்வீஸ் இருக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நாங்க தான் வந்து எம்எல்ஏ, நாங்க தான் மாவட்ட செயலாளர், எங்க ஆட்சி தான் நடக்குதுன்னு சொல்லி டாக்டர்களை மிரட்டுறதும், ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களை மிரட்டுறதும், இன்னும் வந்து ரேஷன் கடை மட்டும்தான் போகல, ரேஷன் கடைக்கு போனாங்களா என்னன்னு தெரியல, அது இன்னும் வர காலங்களில் தெரியும். இது எல்லாமே வந்து பொது சேவையில் உள்ள எல்லா நிறுவனங்களுக்கும் போய் இவங்க தங்களுடைய இந்த மிரட்டுற வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற பாக்குறோம். இது ஒரு பக்கம் இது நடந்தாலும் கிரிமினல் குற்றங்களை வந்து நடக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு வந்து என்ன நடவடிக்கைகளை வந்து விஜய் எடுக்கிறார், அதை ஏன் பொதுப்படையா சொல்லலை? இல்ல இந்த மாதிரியான கிரிமினல் குற்ற நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் மட்டுப்படுத்துறதுக்கும் அதை வந்து ஃபர்தரா அடுத்த நாள் நடக்காம பராமரிக்கிறதுக்கும் என்ன நடவடிக்கை இவர் எடுத்துருக்காரு அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு வந்து $1,000,000 கொஸ்டினா இருக்கு. இந்த இப்ப இதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. இதுக்கெல்லாம் 6 மாசம்லாம் பொறுக்க முடியாது இருந்தால. இதுக்கு 6 மாசம் பொறுத்தோம்னா இன்னும் என்ன வருது, நடமாடவே முடியாது இந்த நாட்டுல. இந்த புது ஆட்சியில பொதுமக்கள் நடமாடவே முடியாது. அந்த அளவு வந்து இந்த குற்றங்கள் நடந்திருக்கு. அதாவது பாலியல் வல்லுறவு நிறைய, இந்த 48 குற்றத்துல நிறைய பாலியல் வல்லுறவு, அப்புறம் வந்து ஆள் கடத்தலும் நடந்திருக்கு, அதே மாதிரி மர்டரும் நடந்திருக்கு, கொள்ளையும் நடந்திருக்கு. அதாவது சிவில் கிரிமினல் வழக்குகள்ல இதுல இது இல்லாத சட்டப்பிரிவே இல்லை. அந்த அளவு 10 நாள்ல மிக்க மர ரொம்ப நிரம்பி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்ப இதை நம்ம எப்படி விட்டுட்டு அப்படியே போக முடியும்? இந்த 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 விஷயத்த வந்து நீங்க எப்படி வந்து இதை எப்படி இப்படி சப்பக்கட்டு கட்டுறீங்க? நீங்க வந்து எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க வந்து என்னென்ன நடவடிக்கை எடுத்துங்க? அது முதல் நாளே உங்களுக்கு ரிப்போர்ட் வருது, இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு மாவட்டத்துல இருந்து உளவுத்துறையை உங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புறாங்க. எந்த மாவட்டத்துல தப்பு நடந்தது அங்கே இருந்து தகவல் வரும். அப்ப நீங்க அதை வச்சு என்ன மீட்டிங் போட்டீங்களா, இல்ல வந்து கூப்பிட்டு டிஜிபி அறிவுரை சொல்றீங்களா, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்டீங்களா? நிர்வாகமே நடக்குதாங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லையே. நிர்வாகம் நடக்கிறதுக்கு ஏதாவது செத்த போன மாதிரி இருக்க நிர்வாகம். எல்லா இடத்துலயும் வந்து டெய்லி நீங்க நியூஸை திறந்தீங்கனாலே வந்து இவங்க பண்ற அடாவடி தானே வந்து இதா இருக்கு. ஸோ ஆக இது வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்டம் ஒழுங்கு விஜயனுடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. முதல் நாள்ல இருந்தே சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. ஆக இதுக்கு வந்து ஏதாவது நடவடிக்கை வந்து விஜய் எடுத்தாதான் வந்து மக்கள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஆட்சிக்கு வெளியில இருந்தீங்க, ஒரு எதிர்கட்சி நிலையில இருந்து நீங்க ஸ்டாலின் ஆட்சியை பத்தி நீங்க என்னென்னலாம் சொன்னீங்களோ அதுக்கு இப்ப நீங்க ஆன்சர்பிள் ஆகும்போது நீங்க உங்களே தயார்படுத்திக்க வேண்டாமா? நீ இந்த கொடுத்த ப்ராமிசஸ் அதை மீறினதை பத்தி எல்லாம் நம்ம இன்னும் ஒரு வீடியோ போடுவோம். இப்போதைக்கு வந்து நமக்கு ரொம்ப பிரசிங்கான ப்ராப்ளம் எதுனா இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இந்த கிரிமினல் குற்றங்களுடைய அதாவது எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ல வந்து கிரிமினல் குற்றங்கள் அதிகமாக போயிட்டே போகுது. 1, 2, 3 அப்படி இல்லை, 10 நாளுக்கு 48னா நீங்க அதை டிவைட் பண்ணி பாருங்களா. ஆவரேஜா ஒரு நாளைக்கு வந்து 5 குற்றம் நடக்குது அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். 5 குற்றமும் வந்து ஒன்றும் சாதாரண குற்றங்களா இல்லை, எல்லாமே ஒன்னும் வந்து ஒன்னொன்னும் ரொம்ப மனிதர்களை பொதுமக்களை காக்கக்கூடிய அல்லது பொதுமக்களுக்கு மிக பிரச்சனை தரக்கூடிய ஒரு பிரச்சனைகளாகவே வந்து குற்றவியல் வழக்குகளாகவே இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக விஜய் வந்து ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆட்சியும் உங்களை கவர்னர் அமைச்சிட்டாரு. இனிமே வந்து நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்த வேண்டும், சட்டம் ஒழுங்கை வந்து முதல்ல வந்து கட்டுப்படுத்தணும், அதுக்கப்புறம் ப்ராமிஸை பத்தி பார்க்கலாம். ப்ராமிஸை பத்தி இந்த கொடுத்த ப்ராமிஸை வந்து எடுத்த வேண்டிய கஜானா காலின்னு சொன்னதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோ போடுவோம், தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா வந்து இப்ப முதல்ல இந்த புதிய அரசாங்கம் வந்து சட்டம் ஒழுங்கை தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்து குற்றங்களை நடக்கிறதுக்கு நடவடிக்கைகளை எடுக்கணும். இல்லாட்டி தினமும் வந்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா நீங்க எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நாங்க இதை ரீல்ஸ் மூலம் தடுப்போம்னீங்கன்னா அது நடக்காது. ரீல்ஸ் மூலம் ஆட்சிக்கு வரலாம், ஆனா ரீல்ஸ் மூலம் ஆட்சி நடத்த முடியாது. அதே மாதிரி நடக்கிற குற்றங்களை வந்து ரீல்ஸ் மூலம் தான் தடுக்க முடியாது. மக்கள் வந்து அந்த அவசரப்படுறது வந்து பொது வழியில வந்து அது வந்து ஒரு வீடியோவா போயிட்டா பரவிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி ரீல்ஸ் ஆட்சி நடத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த எச்சரிக்கையாக நம்ம சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தடுத்த அமரோட வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.